வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் சத்யா இன்வெஸ்டர். பங்குச்சந்தை முதலீடு மற்றும் நிதி அறிவுரைகளுக்கான உங்கள் நம்பகமான இடம். இன்று அக்டோபர் 13, வாரத்தின் முதல் நாள். இந்திய பங்குச்சந்தை தற்போதைய நிலவரம் பற்றிய விவரமான அப்டேட்டுடன் வந்திருக்கிறேன். இன்று பங்குச்சந்தை சற்றே நழுவில் காணப்பட்டது. நிப்டி 50 சுமார் 0.36% குறைந்து 25,195 புள்ளிகள் அளவில் பரிவர்த்தனை செய்யும் நிலை. சென்செக்ஸ் சுமார் 0.35% குறைந்து 82,211 புள்ளிகளுக்கு கீழே சென்றது. ஐக்கிய அமெரிக்கா மற்றும் சீனா இடையிலான புதிய வரி தடையால் உலக சந்தை பதட்டம் நிலவுகிறது. அதனால் இந்திய சந்தையும் பாதிக்கப்பட்டது. பஜாஜ் பைனான்ஸ் பங்குகள் 1.3% வரை உயர்ந்து புதிய 52 வார உச்சத்தை தொட்டது. ஏற்கனவே நம்பிக்கை அதிகமுள்ள என்பிஎஃப்சி துறைகள் இது ஒரு நம்பிக்கை ஊட்டும் வளர்ச்சி. டாடா கேபிட்டல் ஐபிஓ இன்று பங்குச்சந்தையில் அதன் முதல் வரவேற்பு 1.2% பிரீமியம் லிஸ்டிங் நல்ல தொடக்கம்னு எண்ணலாம். வாகனங்கள், நுகர்வோர் மற்றும் எஃப்எம்சிஜி பங்குகள் வார இறுதியில் தொடங்கிய சீசன் ஜிஎஸ்டி விலக்கு அறிவிப்புகள் இந்த துறைகளுக்கு நல்ல பக்கம் திருப்பமாக இருக்கலாம். இந்த வாரத்தில் ஐடி நிறுவனங்கள் வெளியிடப்படும் நிதி முடிவுகள் மற்றும் உலக சந்தை நிலவரங்கள் ஆகியவை கவனிக்கப்பட வேண்டியவை. இன்றைய பங்குச்சந்தை அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்க, நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளை சந்தை நிலவரம் மற்றும் நிதி செய்திகளுடனும் மீண்டும் சந்திப்போம். வரை நன்றி, வணக்கம்.